சே, பெட்ரோல் போட நினச்சேன், மறந்துட்டேன். சரி, மாப்பிள்ளையை கால் பண்ணி பார்ப்போம். பைக்கு நொறுக்குது இல்லை மாப்பிள்ளை, பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சா மாப்பிள்ளை? ஒரு ஜிபேல மட்டும் 100 ரூபா போட்டு விட்றா மாப்பிள்ளை. அப்படியா? சரி மாப்பிள்ள, இந்த போட்டு விட்றேன் உனக்கு. சரி மாப்பிள்ளை, வெயிட் பண்ணுறேன், போட்டு விடு. சரிடா. கையில் காசும் இல்லை, வீட்டில் கேட்க மனசும் இல்லை. இந்த மாதிரி பைக் எப்போ தான் வாங்க போகிறோமோ. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, அமௌண்ட் சென்ட் பண்ணானா இல்லையா? நான் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சென்ட் பண்ணா வேணாம் கேட்பேன். மழை வர வரமான்னு இருக்கு. இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டுருக்கு, எடுக்க வேணாம். ஹலோ மாப்பிள்ளை, அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டியா மாப்பிள்ளை? இந்த உனக்கு தான் போட்டு விட்ருக்கீங்க, நான் போட்டு விட்டேன். சரி, ஓகே மாப்பிள்ளை, நான் பார்க்குறேன். ஹலோ, நான் பேசுகிறது கேட்குறேன். என்ன நான் சொல்கிறது எதுவுமே இங்கே நடக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் இப்போ எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் தெரியுமா? ஐயோ, என்னையா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்கிறத மட்டும் செய், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இல்லை, வரையில் பைக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு காரு தான் எப்படி இருக்கும், கப்பல் மாதிரி இருக்குது காரு. சார், நம்மளும் ஒன்று எப்போ வாங்க போகிறோம் காரு? ஹலோ, சொல்லுங்கப்பா. இஎம்ஐ கட்டணும்ப்பா. இஎம்ஐ தானே, கட்டிடலாம். கையில் ஒன்றும் காசு வரல. இல்லைப்பா. என்னப்பா, அதான் சொல்கிறேன் இல்லை, நாளைக்கு வந்துடும், கட்டிடலாம். ஒரு நாள் சமாளிக்க முடியாதா? இல்லைப்பா, அப்பா சரி கொண்டு வந்தா நிற்கிறேன்ப்பா. கொண்டு கொண்டா நிற்கிறேன். சரி சொல்கிறேன், வைங்க, இப்போ அந்த ஃபோனை வைங்க, அப்புறம் பேசுகிறேன். ஃபோனை வைங்க போது குண்டு குண்டாக சுற்றி நிற்கிறேன். டெய்லி ஒரு கதை சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? சப்பா. ஹலோ, சொல்கிறா. காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணுண்ணே. ஃபீஸ் தானே, பே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 வாரம் பொறுத்துக்கிறியா? இல்லைண்ணா, நாளைக்கு பே பண்ணணுண்ணே. நாளைக்கு பே பண்ணணுமா? இது முதவே சொல்ல மாட்டியாடா? சரி, ஓகே, வை பார்த்துக்குவாங்க. சரி, நான் வைக்கிறேன். இப்போயா? என்ன ஃபோனு? அட்டன் பண்ணி தான் ஆகணும். வீடியோ பற்றி தான் கேட்பாங்க. ஹலோ, ஆமாம், நேற்று சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி ஆகிடுச்சு, அதனால் போக வேண்டிய கட்டாயம். அதான் லீவு. இங்கே எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எமர்ஜென்சி இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்களேன். இப்போ ஆமாம். சரி, நான் வரேன். ஓகே, வரேன், வைங்க. அங்கே தான் வரேன். ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, வந்து பேசிக்கலாம். ஓகே, வந்து பேசிக்கலாம். இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நம்ம வயசில் என்ன பாடுபட்டுருந்தா அவர் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். பாவம். சரி, நமக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். சொல்லுங்கப்பா. இப்போ நான் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
ஹாய் ஜெல்லின், என்ன பண்ணுறீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வழக்கம் போல தான் விடு. சரி, ஓகே. வீட்டில் மேரேஜ் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா குடும்பத்தோடு வந்துடுங்க. இந்தாங்க. சார், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வீட்டில் கொஞ்சம் டைம் தானே கேட்குறேன் மேரேஜுக்கு, புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு நிமிஷம். சாப்பிட்டியா? அப்புறம் என்ன பண்ணுற? வேற சொல்லு. சார், இவங்க லைஃப்லாம் ஜாலியாக இருக்குது. நம்ம லைஃப் மட்டும் ஏன் அவ்வளோ போரிங்காக இருக்குது? என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எப்போவுமே கிட்ட நெருங்க விடாதீங்க. அப்படி ஒருவேளை அந்த பேராசை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். நாளடைவில் நாம் யார் அப்படிங்கிற அந்த தனித்துவமே இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே இந்த பேராசையை மட்டும் கிட்ட விடாதீங்க. இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாகவும் நிறைவாகவும் வாழ ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிறைவாக வாழலாம். ஏடா டாஸ்க்லாம் முடிச்சிட்டியா? இல்லைண்ணா, இன்னும் ஒரு டாஸ்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. சரி, நான் போகிறேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அம்மா, என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா கத்துறீங்க? இல்லை ப்ரோ, ஒரு கெட்ட கனவு. என்ன ப்ரோ கெட்ட கனவுன்னு சொல்கிற? லாஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு இப்படி தான் ஆச்சு. அப்போ நான் அதை கனவுன்னு சொல்லி கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். நீயும் இப்போ இப்படி சொல்கிறியா? அதான் எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்ன ப்ரோ தப்பாக தோணுதுன்றீங்க? கணேஷ் ப்ரோ, புது ஆஃபீஸுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஆளை வர சொன்னாங்க. விஸ்வா, நீ போயிட்டு வா. ஓகேண்ணா. கொடுங்க ப்ரோ, நான் கொண்டு வரேன். ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு 2-3 டேஸாகவே எனக்கு ஒரு மாதிரியா பேட் வைப்ரேஷனாக இருக்குது, கெட்ட கனமாக வருது ப்ரோ. எப்போ ப்ரோ நம்ம இந்த ஆஃபீஸ் வருவோம்? தெரில ப்ரோ, ஹச்ஆர்ட்ட போய் கேட்பேன் நாங்கள். அப்படியா? சரி, வாங்க போவோம். ஹாய் மேம். ஹாய்ப்பா, குட் மார்னிங். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேம். எப்போ மேம் நம்ம அந்த ஆஃபீஸ் போவோம்? இப்போ ஏன் திடீர்னு இதை கேட்குறீங்க? இல்லை மேம், எல்லாம் ஒரு காரணமாக தான். நம்ம நெக்ஸ்ட் வீக் நியூ பில்டிங் போயிடுவோம்ப்பா. சரி, ஓகே மேம். என்ன ப்ரோ, இன்னும் ஒரு வாரம்ன்றாங்க? ஆமாம் ப்ரோ. இன்னும் ஒரு வாரம் என்னால் சமாளிக்க முடியாது ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, விடுங்க பார்த்துக்கலாம். சரி, வாங்க. ப்ரோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம கை வச்சு ஒரு சாமியார் இருக்கார், நம்ம பர்மிஷன் போட்டு இன்னைக்கு கண்டிப்பாக போகிறோம். அப்படியா? ஓகே ப்ரோ. சாமி, உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. வரச்சொல் சீடா. வணக்கம் சாமி. என்ன சாமி, வெளியே ஏதோ மோனிகான சவுண்டு கேட்டுச்சு? கூலி ப்ரோ, மோனிகா அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. சாமி, 2 நாளாக ஏதோ கெட்ட கெட்ட கனவாக எங்கள் ஆஃபீஸில் வருது சாமி. ஏதோ அமானுஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு கூட ஒரு உருவத்தை பார்த்தேன். சரி தம்பி, உங்கள் பேர் அருணாச்சலம் தானே? சாமி, அப்போ நம்ம பேர்? தம்பி, அவர் ஐடி கார்டு போட்டிருக்காரு, நீ போடலையப்பா. டேய்,
இவர் என்ன ஒரிஜினல் சாமியார் தானா? எனக்கு என்னமோ இவர் மேலே பெரிய சந்தேகமாக இருக்குது. டேய் உனக்கு என்னடா தெரியும்? மகா சிவராத்திரியில் ஒரு டான்ஸை பார்க்க எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா? தம்பி கையே நீட்டுப்பா. ராமேஸ்வரம் காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து பூஜை பண்ணிட்டு வந்த இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கோங்க. இனி எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாது. அப்புறம் வர சாமி. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. தம்பி 200 மட்டும் ஜிபே பண்ணிட்டு போங்கப்பா. ரைட்டு சாமி. விஸ்வா டாஸ்க்லாம் முடிச்சிட்டியாடா? இல்லைண்ணே இன்னும்.